சுவரேறி குதித்து வந்த பெண். அன்று ஒரு முக்கியமான நாள். முதனாக எங்கள் மகளை பெண் பார்க்க வருகிறார்கள். வீடெங்கு ஒரே பரபரப்பு. சரண்யா பம்பரமாக சுற்றி கொண்டிருந்தாள். மகள் நிரல்யாவின் முதல் பெண் பார்க்கும் நிகழ்வானதால் ஒன்று குறைவாக இருக்கக்கூடாது என்பதால் தானே எல்லாவற்றையும் சரி பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டில் எல்லாம் சரியான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதா, பார்ப்பதற்கு வீடு சுத்தமாக இருக்கிறதா என பலமுறை தன்னையே கேட்டுக்கொண்டு அவளே அதற்கான பதிலையே கூறிக்கொண்டாள். பின்னர் கணவனிடம், எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களா, எப்போ வராங்க, கைபேசியில் அவங்கள கூப்பிட்டு பாருங்க என பதட்டத்துடன் கூற, ஒருவித எரிச்சலுடன் அவள் கணவன் வெங்கட், இன்னும் நான் அவங்கள தொடர்பு கொள்ளவில்லை, அவங்க தான் சாயங்காலம் 4 மணிக்கு வரேன்னு நேத்தே சொன்னாங்களே, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா அலைபேசியில் அவங்கள தொந்தரவு செய்யணும், கிளம்பும் போது அவங்களே கூப்பிடுவாங்க. அந்நேரம் அங்கே வந்து நிரல்யா, சரியாக சொன்னீங்கப்பா, இந்த அம்மா காலையிலேருந்து வீடே ரெண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னமோ இன்னைக்கே கல்யாணம் நடக்க போகிற மாதிரி. அதை கேட்ட சரண்யா ஆவேசத்துடன், அப்பாவும் பொண்ணு சேர்ந்துட்டீங்களா, இனி நான் சொல்கிறத எங்கே கேட்க போகிறீங்க, என்னமோ செய்யுங்க. அம்மா, நான் என் தோழி வீட்டுக்கு போயிட்டு மதியம் தான் வருவேன். என்ன விளாட்றியா, இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, அதை மனசில் வச்சுக்க. பாருங்கப்பா, அவங்க சாயங்காலம் தானே வராங்க, இப்போ காலை மணி 10 தானே, மதியம் 1 மணிக்குள்ளே வந்துடுவேன், அம்மாவுக்கு எடுத்து சொல்லுங்கப்பா. சரி விடு சரண்யா, கொஞ்ச நேரம் போயிட்டு வரட்டும். நிரலியா, அப்படியே உன் தோழி நிலாவையும் கூட்டிட்டு வாமா, சாயங்காலம் உனக்கு துணையாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கும். அப்பானா அப்பா தான், சரிப்பா, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். தன்னுடைய வாகனத்தை வேகமாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டாள். மதியம் முடிந்து 4 மணியை நோக்கி நேரம் நெருங்கி கொண்டே இருந்தது. நிரல்யா வரவே இல்லை. கடிகாரத்தின் பெரிய மட்டும் சின்ன முள் நாளில் சரியாக நின்றவுடன் மணி டங் டங் என்று ஒலித்தது. அந்த ஒலியின் அதிர்வு சரண்யாவை பதற வைத்தது. அவளின் இதயத்தில் ஒரு சிறிய வலி வந்தது போல் உணர்ந்தாள். என்னங்க, இன்னும் நம்ம பொண்ணை காணோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வந்துடுவாங்களே, இதுக்கு தான் சொன்னேன் அவளை அனுப்பாதீங்கன்னு. சொன்னா கேட்டிங்களா? அவளுக்கு இந்த சம்பந்தத்திலே கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அதான் இப்படி பண்ணிட்டா. இப்போ எதுக்கு கவலைப்படுற, அதெல்லாம் நம்ம பொண்ணு சொன்னா சொன்ன மாதிரி வந்துடுவா. இரு, நான் அலைபேசி எடுத்து பேசுகிறேன், எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடும். வெங்கட் அலைபேசியை எடுத்து நிரலியாவை அழைக்கும்போது வெளியிலிருந்து ஒரு குரல், அப்பா, அப்பா, என்னங்க, நம்ம பொண்ணு வந்துட்டான்னு நினைக்கிறேன் என்று சரண்யா வேகமாக வெளியே ஓடினாள். வாமா நிலா என கூறியவள், நிரலியா எங்கே, இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கா, எங்கே அவ? என்னம்மா, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. நிரல்யா எங்க, எங்கள் வீட்டுக்கு ஆலையிலே வரேன்னு சொன்னா, இன்னும் வரலையே, என்னாச்சுன்னு பார்த்து விட்டு போலான்னு தான் வந்தேன் என்றாள். அப்படியே தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது சரண்யாவுக்கும் வெங்கட்டுக்கும். அந்த ஒரு நொடியில் எண்ணங்கள் அலைப்பாய தொடங்கியது. தன் மகளுக்கு என்ன நடந்ததோ, எங்கே இருக்கிறாளோ என்று. அப்பொழுது அங்கு ஒரு கார் வந்து நின்றது. மேலும் ஒரு படபடப்பு. இடி தன் தலையில் இறங்கியதை போல் உணர்ந்தாள் சரண்யா. காரில் வந்திருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேய்மொழி ஒலிக்க சற்று சுதாரித்தவளாய் அவர்களை வரவேற்றார் வெங்கட்டுடன் சேர்ந்து. வாங்க வாங்க என்று நிரலாவின் பெற்றோர்கள் கூறுவதற்கும் அவர்களே கேட்டே திறந்தனர். வரவேற்ற பின் பானமாக அவர்களுக்கு சுட சுட அழகிய பீங்கான் கப்புகளில் தேநீர், அதே டிசைனில் உள்ள தட்டுகளில் பலகாரங்களை பரிமாறினால் அவர்கள் அதை ருசி பார்க்கும் வேளையில் நிரலாவின் தந்தை தங்கள் குடும்பத்தை பற்றியும் நிரலாவை பற்றியும் அறிமுகம் கொடுத்து கொண்டிருந்தார். மாப்பிள்ளை வீட்டாரும் அவர்களை பற்றி அறிமுகம் கொடுத்து கொண்டு இருக்கையில் யாரோ வாசலில் வந்து நின்று வீட்டில் உள்ள அழைப்பு மணியை ஒலிக்க சரண்யா வேகமாய் ஓடி சென்று தன் மகளோ என்று பார்க்கையில் சற்று ஏமாந்தவளாக, யாரு தம்பி நீ, என்ன வேணும்? என் பேர் நிரஞ்சன், நான் தான் மாப்பிள்ளை என்றான். அப்படியே செய்வதறியதால் முழித்தாள் சரண்யா. என்ன உள்ள கூப்பிட மாட்டீங்களா என்று நக்கல் செய்தான் நிரஞ்சன். சற்று சுதாரித்தவளாய், அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ள, உள்ள ஒரு பையன் உட்கார்ந்துருந்தான், அவர் தான் மாப்பிள்ளை என்று நினைச்சேன். திடீரென்று நீங்கள் வந்து நான் தான் மாப்பிள்ளை என்றதும் எனக்கு ஒன்றும் புரியலை, அதான் மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல அத்தை, இதில் என்ன இருக்குது, நீங்கள் என்னோட அம்மா மாதிரி தான், உங்களை போய் தப்பாக நினைப்பேனா என்று கூறியதும் அவள் மனதில் ஆனத்தில் கூத்தாடியது. ஒரு பக்கம் தன் மகள் இன்னும் வரவில்லையே என்று மனம் குமரியது. மாப்பிள்ளைக்கு தேநீர் எடுத்து கொடுத்து அமர செய்தாள்.
பெண்ணை கூட்டி வாங்க என்று மாப்பிள்ளையின் அம்மா கேட்டவுடன் ஒருவித பதட்டத்துடன் சரண்யா அது வந்து என்று தயங்கினாள். அப்பொழுது இதோ பொண்ணு வந்துட்டாளே என்று மாப்பிள்ளையின் அப்பா சொல்ல சரண்யா திரும்பி பார்த்தாள். அவள் கண்ணை அவளாலே நம்ப முடியவில்லை. நிரல்யா அலங்காரத்துடன் வந்து நின்றாள். சரண்யாவுக்கு இப்போதுதான் உயிர் வந்தது போல் இருந்தது. அவள் காதருகே வந்த நிரல்யா, எப்படி நேரத்துக்கு வந்துட்டேனா? எப்பயாவது சரிம்மா, எப்போ பாரு தேவையில்லாம கவலைப்படாதே. சரண்யா கண்ணில் ஆச்சரியத்துடன் 1000 கேள்வி கணைகள். அதோடு நிரல்யாவை நோக்கினாள். நிரல்யாவும் அவளை அமைதிப்படுத்தும் விதமாக கண்ணில் சிறு சைகை காட்டினாள். அவர்கள் சென்ற உடனே எண்ணெயில் போட்ட கடுகை போல் சரண்யா கோப கணங்களை நிரல்யா மீது வீசினாள். நிரல்யா ஒன்றும் பேசாமல் மௌனமாக தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். சரண்யா என்ன செய்வதென அறியாமல் குழம்பியவாறு கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கைபேசி ஒலித்தது. ஒருவித பதட்டத்துடன் அதை எடுத்தாள் சரண்யா. மறுமுனையில் மாப்பிள்ளை வீட்டார் ஹலோ என கூறி தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். உடனே பவ்யமாக சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்க, மாப்பிள்ளையிடாமா நாளைக்கே நாங்கள் திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு வருகிறோம். எங்களுக்கு பெண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்ணை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்கள் பையன் உங்கள் பொண்ணை பற்றி இப்போ தான் என்கிட்ட சொன்னான். அதான் உடனே கூப்பிட்டேன். என் மருமக கிட்ட கொடுங்க, நான் அவளிடம் பேசணும் என கூற ஒன்றும் புரியாதவளாய் குழப்பத்துடன் நிரல்யாவின் அறையில் நுழைந்து கைபேசி அவளிடம் கொடுத்தாள் சரண்யா. நிரல்யா பேசி முடித்து தொடர்பை துண்டித்துவிட்டு தன் தாயின் குழப்பத்தை புரிந்து கொண்ட நிரல்யா பேசத் தொடங்கினா. அம்மா, நான் காலையில் வண்டியில் போகும்போது சாலையில் ஒரு தாத்தா அடிபட்டு கிடங்க. அங்கே இருந்த யாரோ அவரை காப்பாற்ற வழி செய்யாத வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். என்னால் அப்படி போக முடியாமல் நான் அவரை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தேன். ஆனால் அங்கே போய் ரொம்ப நேரம் ஆகி யாரும் அவருக்கு முதல் விருது கூட கொடுக்கவில்லை. நேராக அங்கே இருந்த ஒரு டாக்டரைக்கு போய் அவரை செம்மையாக திட்டிட்டேன். அப்புறம் அவர் தான் வந்து அவருக்கு வேண்டிய முதல் பரிசோதனை காயத்திற்கு கட்டுகளும் போட்டு காப்பாற்றினார். அதனால்தான் நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்து சேரம்மா என அவள் முடிக்க சரண்யாவிற்கு உடனே கோபம் சிறிது மாறியது. ஆனால் என்ன ஒரு கேள்வி இருந்தது. அதெல்லாம் சரி, மாப்பிள்ளையின் அம்மா ஏதோ சொன்னாங்க, அது என்னவென்று எனக்கு புரியலையே. அதுவா, அது வந்து ஒன்றும் இல்லை. அந்த திட்டு வாங்கிய டாக்டர் வேற யாரும் இல்லை. இன்னைக்கு என்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை தான். ஆச்சரியத்துடன், அப்படியா? நீ திட்டி இருக்கிற மாப்பிள்ளை ஒன்று தப்பாக நினைக்க போறாரு. உனக்கு ஏன் இந்த ஊர் வம்பெல்லாம்? யார் எப்படி போனா என்ன? நீயும் மற்றவ போல வண்டியை ஓட்டி உன் சிநேகிதி வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? உனக்கு நல்லா தெரியுமே இன்னைக்கு பெண் பார்க்க வராங்க என்று. என்ன பொண்ணோ என்று சலித்து கொண்டே, ஆமா, நீ எப்படி வீட்டுக்கு உள்ளே வந்த என்று தன் 3வது கேள்வியை கேட்க, அதுவா, பின்னாடி சுவரில் குதிச்சு வந்தேன். சற்றே கோபத்துடன் சரண்யா நிரல்யாவை பார்த்து, என்னைக்கு தான் இந்த சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வைக்க போற நீ? அப்போது அங்கு இதுவரை மௌனமாக இருந்த வெங்கட் சற்று புன்னகையுடன் தன் மனைவியை பார்த்து, ஏண்டி இப்படி பயப்பட்டு கவலைப்பட்டு குழந்தையை திட்டுற என சொல்லி, பயப்படாத நிரல்யா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாளைக்கு நல்ல செய்தி தான் வரும். மாப்பிள்ளை உன்னை தப்பாக எடுத்துக்க மாட்டார் என்று கூறியவாறு சரண்யாவிடம் குழந்தை எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணி அந்த தாத்தாவை காப்பாத்திருக்கான்னு பாராட்டாம சும்மா குத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறியே என அவளை கடிந்து கொண்டார். அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டீங்களா? இனி நான் சொல்கிறத எங்கே கேட்க போறீங்க? என்னமோ செய்யுங்க என்று சமையல் அறைக்குள் நுழைந்தாள் சரண்யா. இதை அனைத்தும் பார்த்த நிலா நிரல்யாவிடம், அம்மா ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் கவலைப்படுறாங்க? அவங்க உடம்புக்கும் இது நல்லதில்லையே. நீயும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கலாம். ஒரு அலைபேசியில் நீ அவளை கூப்பிட்டு சொல்லியிருந்தா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா என நிலா அவளிடம் மெல்ல சொன்னபோது நிலாவை பார்த்து நிரல்யாவும் வெங்கட்டும் ஒரு சிரிப்புடன், அவள் அப்படித்தான் என்று இருவரும் ஒரு குரலில் கூறினார்கள். அதுதான் நிலா எங்க அம்மா. அவளுடைய படபடப்பும் கவலைப்படுவதும் அவளது இயல்பான குணம். நான் அலைபேசியில் பேசியிருந்தா மட்டும் கவலைப்படாம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? எங்க மேலே இருக்கிற அன்பால எதுவும் நேரத்துக்கு முன்னால சரியா இருக்க வேண்டும் என்ற ஒரு முன் ஜாக்கிரதை தன்மையால் தான் இப்படி இருக்கிறாங்க. அதை மாற்ற முடியாது. அதுதான் என் அம்மாவோட தனித்துவம். அதுவும் ஒரு அழகு. அதுதான் எங்களுக்கும் அவளிடம் உள்ள ஈர்ப்பு. ஒரு தனி பாலம். பெண் என்று பார்த்தால் தினம் தியாகம் செய்யும் ஒரு உன்னத உயிர் ஓவியம். தாய் என்று நினைத்தால் ஒரு பொக்கிஷம். சரண்யா சமையலறையிலிருந்து இதை கேட்டதும் தன்னை அறியாமல் கண் கலங்கினாள்.